தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் ஆணைக்கு இணங்க நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பாக மாவட்டம் முழுவதும் கடந்த 44 நாட்களாக சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் தோட்டத் தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், வாகன ஓட்டுநர்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள், தேயிலை தொழிற்சாலையின் பணியாளர்கள், பாமர மக்கள் என்று அனைத்து தரப்பினருக்கும் சட்டங்கள் குறித்த விளக்கங்களையும், நீதிமன்றம் வழக்குகள் குறித்த பயத்தினை போக்கி அவர்களும் தகுந்த முறையில் நியாயமான மற்றும் அடிப்படை உரிமைகளை எளிதாக பெற முடியும் என்று புரிய வைக்கும் பணியில் மாவட்ட வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள், தன்னார்வலர்கள், அறக்கட்டளையினர் என்று அனைவரும் இணைந்து மாவட்டம் முழுவதிலும் உள்ள சுமார் 800க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்று மக்களை நேரடியாக சந்தித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கடந்த 44 நாட்களாக மக்களிடம் ஏற்படுத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்களின் மீது துறை ரீதியாக மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவினர் ஆராய்ந்தும் அவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிமடுத்தும் சேவை செய்யும் நோக்கில் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உரிய ஆவணம் செய்துள்ளனர். இன்று உதகை பஞ்சாயத்து யூனியன் அலுவலகம் அருகிலுள்ள HADP அரங்கில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி சட்ட விழிப்புணர்வு முகாம், நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என்று இருபெரும் விழாக்கள் இணைந்து நடத்தப்பட்டது. இந்த விழாவிற்கு மாவட்டத்தின் முதன்மை நீதிபதியும் நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவருமான நீதிபதி சஞ்சய் பாபா அவர்கள் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நீதிபதியும் நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தின் தலைவருமான நீதிபதி ஆர். ஸ்ரீதரன், மாவட்ட சார்பு நீதிபதியும் நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளருமான நீதிபதி சி. ஸ்ரீதர், நீதித்துறை நடுவர் பாரதி ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் இந்த நிகழ்ச்சியில் முன்னதாக தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா இனிதே துவங்கியது. இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட சார்பு நீதிபதியும் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளருமான நீதிபதி சி. ஸ்ரீதர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். அதற்கு அடுத்தபடியாக அரசு வழக்கறிஞர் பாபு, வழக்கறிஞர் சங்கத்தின் செயலாளர் செந்தில்குமார், வழக்கறிஞர்கள் ரவிக்குமார், நஜுமாபாய், ஜெயந்தி, தினேஷ், அருணா மோசின் சேட், ஸ்ருதி, முனிரத்தினம், NV குணசேகரன், சிவக்குமார், H. பீமராஜ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். அவர்களைத் தொடர்ந்து பெண் பாதுகாப்பு அலுவலர் அனுஷா, மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் மலர்விழி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் தனி வட்டாட்சியர் குமாரராஜா அவர்கள் அரசின் நலத்திட்டங்கள் குறித்தும் பயனாளிகளின் விவரங்களையும் தொகுத்து வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல்துறையின் கூடுதல் கண்காணிப்பாளர் முத்துமாணிக்கம் அவர்கள் தனது வாழ்க்கையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் எடுத்து கூறி மக்களிடமிருந்த பயத்தை எவ்வாறு போக்குவது என்று விளக்கமளித்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட நீதிபதியும் நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தின் தலைவருமான நீதிபதி ஆர். ஸ்ரீதரன் அவர்கள் சிறப்புரையாற்றினார். அவர் தமது சிறப்புரையில் கடந்த 44 நாட்களாக நம்முடைய மாவட்டம் முழுவதும் நடைபெற்ற சட்ட விழிப்புணர்வு நிகழ்வுகள் குறித்த விளக்கங்களை தொடர்ந்து அவர் அளித்தார். அதனைத் தொடர்ந்து அவர் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் நிகழ்வுகளையும் நினைவுபடுத்தி தமிழகத்திலேயே எந்தவித தங்கு தடையுமின்றி நீலகிரி மாவட்டத்தில் முழுமையாக இந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் அனைத்தும் நடைபெற்றுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நலத்திட்டங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவில் சமூக நலத்துறையின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட 15 பயனாளிகளுக்கு 2 குழந்தைகளுக்கான பெண் குழந்தைகளுக்கான உதவித்தொகையாக 50,000 ரூபாய் வீதம், 15 நபர்களுக்கு 7,50,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 5 நபர்கள் பயனாளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தையல் இயந்திரம், ஊன்றுகோல், சக்கர நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களையும், முதியோர் உதவித்தொகையாக 5 நபர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கும் திட்டத்தையும் பயனாளிகளுக்கு மாவட்ட முதன்மை நீதிபதி உள்ளிட்ட நீதிபதிகள் அனைவரும் இணைந்து, வழக்கறிஞர்களும் இணைந்து அவர்களுக்கு இந்த நலத்திட்ட உதவிகளை செய்தனர். இதனைத் தொடர்ந்து தலைமையுரை ஆற்றிய மாவட்ட முதன்மை நீதிபதி சஞ்சய் பாபா அவர்கள் தம்முடைய எளிய தமிழால் பாமர மக்களையும் கவரும் வண்ணம் மாவட்ட நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள், இலவச சட்ட உதவி மையத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து விளக்கமளித்து இந்த பணியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தம்முடைய உளம் கனிந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இதுபோன்ற நிகழ்வுகள் இனியும் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். நிறைவாக
மாவட்டத்தினுடைய நீதிமன்ற முதுநிலை அலுவலர் கஜலட்சுமி நன்றியுரையாற்றினார். தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை நீதிமன்றத்தின் பணியாளர்கள் கலைச்செல்வி, கஜலட்சுமி, குமரவேல், நாகேஸ்வரன், திவாகர், தினகரன், வினோத், ரஞ்சித், தீபக், சுகந்தி, அஸ்வினி, விக்னேஷ், சிவாஜி, மாலதி ஆகியோர் சிறப்பான முறையில் கடந்த 44 நாட்களும் தன்னார்வலர்களுக்கும் நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்களுக்கும் அனைத்து தரப்பினருக்கும் உதவிகளை செய்து இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து வழங்க சிறப்பான முறையில் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 44 நாட்களும் நடைபெற்ற இந்த சட்ட விழிப்புணர்வு நிகழ்வுகளுக்கான அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீதிமன்ற பணியாளர்கள் கலைச்செல்வி, கஜலட்சுமி, குமரவேல், நாகேஸ்வரன், திவாகர், தினகரன், வினோத், ரஞ்சித், தீபக், விக்னேஷ், சிவாஜி, சுகந்தி, அஸ்வினி, மாலதி ஆகியோர் சிறப்பான முறையில் தன்னார்வலர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் தங்களுடைய முழு ஒத்துழைப்பை தந்து அனைத்து பகுதிகளுக்கும் அவர்களுடன் சென்று அவர்களுக்கான பணிகளில் தாங்களும் பங்கெடுத்துக் கொண்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையுமே இவர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பாக கடந்த 45 நாட்களாக பேன் இந்தியா கேம்பெயின் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்டம் முழுவதும் நமது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக இந்த இனிய நன்னாளிலே இந்த சிறப்பான இந்த விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்கள் நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா இலவசமா உங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் நாங்களே வச்சு கொடுப்பாங்க. அப்படிதான் இது. சரி, நீங்க கேட்கலாம், எதுக்குமே ஒருத்தங்க தப்பு பண்றாங்க, அவங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணி நம்ம கோர்ட்ல நிறுத்துறோம், தப்பு பண்ற ஒருத்தருக்கு எதுக்கு கவர்மெண்ட் அவ்வளவு செலவு பண்ணி இலவசமா ஒரு வக்கீலா கொடுக்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா state should provide free legal aid to all people. எல்லாருக்கும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் இந்த லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி சொல்றீங்க. இலவசமா வக்கீல் இருக்காங்கன்னு சொல்றீங்க. யாரெல்லாம் இருக்கு எலிஜிபிள் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஒரு 10-12 லிஸ்ட் இருக்கு. இந்த ஆக்ட்ல இருந்து உங்களுக்கு அப்படியே சொல்றேன். ஐ ஜஸ்ட் லிஸ்ட் இட். முதல்ல மெம்பர் ஆஃப் எஸ்சி ஆர் எஸ்டி, பட்டியல் இனத்தவர்கள் அல்லது உட்பட்டவர்கள். மூணாவதா பெக்கர் as defined in Article 23, அதாவது இந்த கட்டாய உழைப்பு, ஸ்லேவ் லேபர், பாண்டட் லேபர் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அவங்களுக்கும் இந்த லீகல் எய்ட் அவைலபிள். ஒரு பெண், அப்புறம் ஒரு குழந்தையாகட்டும், அப்புறம் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், அதுக்கப்புறம் victims of mass disaster, இந்த பேரழிவுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள், பின்னர் victim of ethnic violence, இன வன்முறைகளுக்கு உட்பட்டவர்கள், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்மேன், ஒரு தொழில்துறை தொழிலாளி, பின்னர் இந்த ஹோமோட கஸ்டடியில் இருக்கிறவங்க, அதாவது இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் ஆகி அதுக்கப்புறம் அவங்க காப்பாற்றப்பட்டு ஒரு ஹோம்ல பார்த்து ஹாஸ்பிட்டல்ஸ், மனநல மருத்துவமனைகளில் இன்பேஷன்ஸா இருக்கிறவங்களும் இந்த சர்வீஸை நீங்க தேடி வரலாம். லாஸ்டா ஆனுவல் இன்கம், தமிழ்நாடுல ஆனுவல் வருடாந்திர இன்கம் 3 lakhs கம்மியா இருக்கிறவங்க, 3 லட்சத்துக்கு கம்மியா வருடாந்திர இன்கம் இருக்கிறவங்க இந்த லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டியை நீங்க அப்ரோச் பண்ணலாம். சரி, இவ்வளோ பேர் ஓகே, நாங்கள் இதை அப்ரோச் பண்ணுறோம், நீங்கள் என்னென்னலாம் செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். வக்கீல் மட்டும்தான் வச்சு கொடுப்பீங்களா? நாங்கள் என்னென்ன சர்வீசஸ்லாம் நாங்கள் எங்ககிட்ட இருந்து நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, குயிக்காக ஒரு 5 சர்வீசஸ். ரெப்ரஸன்டேஷன் பை அன் அட்வொகேட் இன் ஆல் லீகல் ப்ரொசீடிங்ஸ், எல்லா சட்ட நடவடிக்கைகளுக்கும், எந்த விதமான சட்ட நடவடிக்கையாக இருந்தாலும், சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எந்த வகையான சட்ட நடவடிக்கைகளுக்கும் உங்களுக்கு ஒரு வக்கீல் வச்சு கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் லீகல் ப்ரொசீடிங்ஸ்க்கு உண்டான எல்லா ஃபீஸும், இந்த ப்ராசஸ் ஃபீ, விட்னஸ் ஃபீ, பின்ன கோர்ட் ஃபீ, அந்த மாதிரி எல்லா ஃபீஸும் இந்த சர்வீஸ் அத்தாரிட்டியே ஏற்றுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது அப்பீல் போடணும், அதுக்கான ப்ளீடிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும், சட்டப்பூர்வமான மனுக்கள், மேல்முறையீட்டு மனுக்கள், அதெல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி தரதுக்கும் உங்களுக்கு இங்கே எய்ட் தரப்படும். பின்னர் சட்டப்பூர்வமான பத்திரங்கள், லீகல் டாக்குமெண்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம்.
கடைசியா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கேஸ் முடிஞ்சு அதுக்கான மேல்முறையீடு போனோம்னா அதுக்கும் உண்டான ஆவணங்கள், அதாவது தீர்ப்பு, உத்தரவு, அப்புறம் ஆதாரம் சம்பந்தப்பட்ட குறிப்புகள், அந்த மாதிரி என்ன ஒரு இது நீங்க மேல்முறையீடு போறதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்க இந்த ஃப்ரீ லீகல் எய்டு வந்து நீங்க நாடி வரலாம். இப்போ நீங்க யோசிக்கலாம், சரி ஓகே இந்த மாதிரி வக்கீல் இந்த கோர்ட் போறது அந்த மாதிரினாலே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் போல அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிக்கிறேன். 1983 அந்த வருஷத்துல பந்து முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷனோட எய்ம் என்ன அப்படின்னா பாண்டட் லேபரர்ஸ், சைல்ட் லேபரர்ஸ், ஸ்லேவ் ட்ரேட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்தியாவில் நடக்கக்கூடாது, அதுக்கு உட்படுத்தப்பட்டவர்களை நம்ம வந்து அதில் வந்து விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் கொண்ட ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க என்ன பண்றாங்க, 1983 ஒரு 25 பைஸ் ருபீஸ் கொண்ட ஒரு போஸ்ட் கார்டில் ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. அந்த டைம்ல இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு, அந்த டைம்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருந்த ஜஸ்டிஸ் பி.என். பகவதி ஒரு லெட்டர் அனுப்புறாரு. சும்மா 20 ருபீஸ் போஸ்ட் கார்டு இருக்கீங்களா, அதை அனுப்பும்போது அப்போ ஜுடிஷியரி என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த வெறும் போஸ்ட் கார்டை ஒரு ரிட் பெட்டிஷனா கன்சிடர் பண்ணி, ஒரு ரிட் பெட்டிஷனா சுப்ரீம் கோர்ட் முன்னாடி ஆர்டிகல் 30 படியான ஒரு ரிட் பெட்டிஷனா அதை கன்சிடர் பண்ணி அதுக்கான ஒரு கமிஷன் அமைச்சு அந்த கமிஷனோட ரிப்போர்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பேசுறதுக்கு. அதனால நான் யாரையும் போர் அடிக்கவும் விரும்ப மாட்டேன். என்னோட தமிழ் கொஞ்சம் நல்லா இருக்க மாட்டாங்க, ஏன்னா ஆக்சுவலி கேரளைட், டாட்டர்-இன்-லா குவீன் ஆஃப் ஹில்ஸ். ஸோ ஃப்ரம் லாஸ்ட் 45 days நம்ம வந்து இந்த பேன் இந்தியா சார்பில் ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியும் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியும் நாங்கள் எல்லாருமே பேனல் அட்வொகேட்ஸ் வித் அதர் NGOs இந்த நல்ல ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கிறோம். அண்ட் நானும் வந்து நிறைய இந்த மாதிரி வேலையில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கிறோம். அண்ட் ஐ ஃபீல் வெரி கிரேட். சம் சோஷியல் சர்வீசஸ் வி ஆர் டூயிங் ஃபார் த சொசைட்டி வித் த ஹெல்ப் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு the district judge chairman and the legal aid service chairman judge, I special thanks from my heart. போர் அடிக்க விரும்பிக்கிறது இல்லை, அதனால தேங்க்யூ ஸோ மச். லீகல் எய்ட் அப்படின்றத பற்றி பேச சொல்லியிருக்காங்க. எனக்கும் கொடுத்துருக்க டைம் ரொம்ப பரவாயில்ல டைம் தான். லீகல் எய்டுனாலே பொதுவாகவே எல்லாருமே நினைக்கிறது என்னன்னாக்கா நமக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு வக்கீல் வச்சு கொடுப்பாங்க, நம்ம வந்துட்டு வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்காம வேலையை வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு மட்டும் தான் நினைப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, மீடியேஷன் இருக்குது, கன்சல்டேஷன் இருக்குது, ஆர்பிட்ரேஷன் இருக்குது. நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணுறீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்கள் காசு, டைமு, உங்கள் உறவு அதையும் நாங்கள் மரியாதையோட காப்பாற்றி கொடுப்போம். ஒரு கிளைண்ட்டை ஒன்று நம்ம ஃபைல் பண்ணி அது நம்பர் ஆகி அதுக்கப்புறம் அந்த கேஸை நடத்தி ஒரு ஜட்ஜ்மெண்ட் டிகிரி வாங்கி அதுக்கப்புறம் ஒரு இபி போட்டு அந்த டைம் எல்லாம் மிச்சப்படுத்தி உங்களுக்கு கொடுப்போம். இப்போ ஒரு பேங்க் லோன்ஸே இருக்குது உங்களுக்கு அப்படின்னாக்கா நாங்கள் பேங்க் லோன்ஸ் வந்துட்டு என்னால் பிரின்சிபல் அமௌண்ட் தான் கட்ட முடியும், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கட்ட முடியாதுன்னா வாங்க எங்ககிட்ட, நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த சர்வீசஸ் எல்லாம் இருக்குது. ஐ தேங்க் எவ்ரிவன் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீண்ட தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவே நலமேனும் கிடைக்குமெனில் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். மாண்புமை நீதிபதி பெருமக்களே, மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் சான்றோர்களே, அன்பிற்குரிய நீதிமன்ற பணியாளர்களே, திரளாக கூடியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்களில் ஒரு ஆசிரியரின் பாலியல் தொந்தரவினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைய டாக் ஆஃப் தி டவுன், இன்றைய கோவை நீலகிரி மாவட்டத்தில் மிக பரபரப்பான செய்தி அதுதான். 17 வயது மாணவி 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறது நினைக்கிறேன். ஒரு தனியார் பள்ளி, அதில் இயற்பியல் ஆசிரியருடைய பாலியல் கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்டு மனம் புண்பட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு இறந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அந்த ஆசிரியர் பாக்சோ சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்பொழுது சட்டங்கள் நிறைய இருக்கின்றன. குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்பப்படுத்தினால் என்னென்ன தண்டனைகள், எவ்வளவு தண்டனைகள் என்று சட்டம் சொல்கிறது. நீதிமன்றங்களும் மிக கடுமையான தண்டனைகளை குற்றம் இழைத்தவர்களுக்கு தருகிறார்கள். ஆனால் குற்றங்கள் குறைந்த பாடில்லை.
நான் உங்களுக்கு கூறிய அந்த நிகழ்ச்சியில் கூட ஒரு ஆசிரியர், இயற்பியல் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் என்றால் அவர் கண்டிப்பாக மேல்நிலை பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியராகத்தான் இருக்க வேண்டும். கண்டிப்பாக ஒரு முதுநிலை பட்டதாரி ஆசிரியராகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இத்தனை நடக்கிறது, எத்தனையோ பாக்சோ வழக்குகள் நடக்கின்றன. பாக்சோ சட்ட வழக்குகளில் தரப்படக்கூடிய தண்டனைகள் குறித்து அனுதினமும் செய்தித்தாள்களில் வருகிறது, சமூக ஊடகங்களில் வருகிறது, செய்தி ஊடகங்களில் வருகிறது. ஆனால் படித்தவர்களுக்கே இந்த விழிப்புணர்வு இல்லையா என்றால் எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்கிறது. ஆனால் பெண்களை குறித்து, இந்த குழந்தைகள் குறித்து இந்த சமூகத்தில் நாம் கொண்டிருக்கின்ற கருத்து அத்தகையதாக இருக்கிறது. ஒரு குழந்தை என்றாலே அவளை ஒரு போகப் பொருளாக பார்க்கலாம், போகப் பொருளாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு பெண்ணை ஒரு ஆண் சீட்டினால் அவள் வெளியே சொல்ல மாட்டாள். காரணம், கற்பு, பண்பாடு, புடலங்கா, புண்ணாக்கு என்று இங்கே இந்த விஷயங்களை ஒரு மறைபொருளாக, ஒரு மூடு மந்திரமாக கற்பிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நம்முடைய சமூகத்திலே இருக்கிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களில் நிறைய பேர் குழந்தைகளாகவும் பெண்களாகவும் இருக்கிறீர்கள். பாலியல் பண் தாக்குதல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழலில் கண்டிப்பாக நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். நாங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது சம்பவம் நடக்கும். இந்த கோ எஜுகேஷன் இருபாலரும் படிக்கக்கூடிய பள்ளிகளிலே இயற்பியல் ஆசிரியர், வேதியியல் ஆசிரியர் இவர்களெல்லாம் அந்த லேப்ல நமக்குலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. லேப்ல, கெமிக்கல் லேப்ல, பிசிக்கல் லேப்ல இருக்கக்கூடாது. காரணம், 13 வயது முதல் 19 வயது வரை, இந்த டீனேஜ் என்று சொல்கிறோம். 13, 14, 15, 16, 17, 18, 19 இந்த டீனேஜ்ல யாராவது ஒருவர் எனக்கு காதல் உணர்வே வரவில்லை என்றால், ஒன்று அவர் பொய் சொல்கிறார் என்ற அர்த்தம், இல்லை என்றால் அவர்களுக்கு உடலில் மருத்துவ ரீதியாக ஏதோ பிரச்சனை இருக்குது என்ற அர்த்தம். ஆக கண்டிப்பாக காதல் உணர்வு வந்திருக்கும். காதலை பாடாத தொல்காப்பியர் முதல் எல்லோரும் பாடியிருக்கும். ஆனால் அதை உருப்படியாக பாடியவர்கள் யாருமே இல்லை. ஆனால் இந்த பருவ வயதில் இந்த காதல் உணர்வு மட்டுமே அதிகமான பாலியல் சீண்டலுக்கு காரணமாக இருக்கிறது. பழுப்புறம் போல் பல்லோக்கு மயம் துய்ப்ப தாழ் கருத்தி வாழ்வதே நல்லார் ஆண்மகருக்கு கடன் என்று ஒரு பழம்பெரும் பாடல் சொல்கிறது. தன் நிழலால் களைப்பை வழங்கி வெயிலில் வருந்தி வருபவருக்கு நிழலால் களைப்பை நீக்கி பழத்தால் பழத்தால் பசியை உண்ண வைத்து உணவாற்றி ஒரு வரம் போல மக்களுக்கு பயன்படக்கூடியவன் தான் ஒரு ஆண்மகன் என்று அந்த பழத்தமிழ் பாடல் சொல்கிறது. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்பது என்னவென்றால், சட்ட விழிப்புணர்வு என்பதோடு மட்டுமல்ல, மக்களுக்கு அதன் பயன் போய் சேர வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முதன்மையான நோக்கம். அந்த நோக்கத்தை இந்த பழம்பெரும் பாடல் வலியுறுத்துகிறது. இன்றைய நிகழ்விலே பங்கேற்று அதிக நேரம் சட்டத்தை விளக்கிவிட்டார்கள். அதனால் நான் ஒன்று விளக்குவதற்கு ஒன்றுமில்லை. ஆகையால் அனைவருக்கும் என் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன நோக்கத்துக்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறத பற்றி சொல்லிட்டு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். இலவச சட்ட பணிகள் ஆணைக்குழு அப்படின்னு ஒன்று அமைஞ்சிருக்கு. இது மாவட்ட வாரியாக தான் இருக்கான்னா, அடுத்தது தாலுக் வைஸ் ஒவ்வொரு தாலுகா லெவல்லையும் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல், ஒவ்வொரு ஸ்டேட் லெவல்லையும் இந்த அத்தாரிட்டி இயங்கிட்டு வருது. சரி, சட்ட உதவி, இலவச சட்ட உதவி மையம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த குடிமக்களுக்கும் சட்டம் மறுக்கப்படக்கூடாது. என்ன காரணத்துக்காக? ஒருவரிடம் பணம் இல்லை என்ற காரணத்துக்காக அவருக்கு சட்டம் மறுக்கப்படக்கூடாது. சரி, எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை, அந்த ஒரு ரீசனுக்காக என்னால் நல்ல வழக்கறிஞர் வைக்க முடியலன்னு எந்த ஒரு குடிமக்களும் சொல்லிவிடக் கூடாது. பார்த்தீங்கன்னா, ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் சட்டம் ஒண்ணு. இது எல்லாமே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அப்போ ஏழைக்கு அந்த உகந்த சட்டம் கிடைக்குமா? இல்லைங்க, பணக்காரர் மட்டும்தான் நல்ல வழக்கறிஞரை வச்சு வழக்கு நடத்த முடியும், இப்படி நினைக்க கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த இலவச சட்ட உதவி மையம் உருவாக்கப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா பல்வேறு தரப்பட்ட வழக்கறிஞர்கள் இருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான வழக்கா இருந்தாலும் சரி, திறமைமிக்க பல வழக்கறிஞர்கள் இருப்பாங்க. எந்தவித கட்டணமும் இல்லாமல் உங்கள் வழக்கு நடத்தி தரப்படும். எல்லாமே கேட்டுவாங்க, உங்களுக்கு வழக்கு நடத்துறதுக்கு வழக்கறிஞர் வைக்கிறதுக்கு வசதி இருக்கா
நீதிமன்றத்திற்கு சென்றால் ஃபர்ஸ்ட் ஹியரிங், அதாவது முதல் வாய்தாவிலேயே இந்த கேள்வி கேட்கப்படும். உங்களால முடியல, காசு கொடுத்து வழக்கறிஞர் உங்களால நியமிக்க முடியலன்னா, ஐயா எங்களால வசதி இல்ல, வழக்கறிஞர் வச்சு கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றமே அதற்கு உண்டான பணிகளை செய்யும். எந்த வழக்கானாலும் சரி, அது கிரிமினல் வழக்கா இருக்குமா, சிவில் வழக்கா இருக்குமா, இல்ல லேபர் வழக்கா இருக்குமா, உங்களுக்கு எந்த வழக்கா இருந்தாலும் சரி, நீதிமன்றத்துக்கும் நீங்க வந்தா உங்கள் வழக்கை திறம்பட நடத்துவதற்கு திறமையான வழக்கறிஞர்களை அமைத்து கொடுப்பார்கள். 2, அடுத்தது பாத்தீங்கன்னா, சரி எங்களை போலீஸ் கூப்பிடுது, போலீஸ் அதாவது என்கொயரி கூப்பிடுறாங்க, இல்ல மத்த சப்போஸ் உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுதுன்னா கூட அதுக்கும் இந்த இலவச சட்ட உதவி மையத்துல அதற்கு உண்டான வழக்கறிஞர்கள் இருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எதுக்கு நடத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் சட்டம் ஒண்ணுதான், சட்டத்தில் கிடைக்கக்கூடிய நியாயம் எங்களுக்கும் கிடைக்கும். வசதி வாய்ப்பின் பேரை சொல்லி சட்டம் மறுக்கப்படக்கூடாது. இதையெல்லாம் மக்கள் பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் சொல்லிதான் இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகள். இந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பிலே இங்கே சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக கூட்டத்தை நடத்தி அதன் தொடர்ச்சியாக பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த இருக்கின்றார்கள். சட்ட விழிப்புணர்வு என்பது ஏன் தேவைப்படுகிறது? நம்முடைய இந்திய திருநாட்டிலே எத்தகைய குற்றம் செய்திருக்கிற குற்றவாளியாக இருந்தாலும் அந்த குற்றவாளியின் தரப்பினுடைய நியாயத்தை நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்பது விதி. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய சட்டத்திலே எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் எல்லோரும் அனைத்திலுமே எல்லோரும் சம உரிமை பெற்றவர்களாகிறார்கள். சம உரிமை பெற்ற இந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்கிறது. அந்த உரிமைகள் அடிப்படையிலே நீதிமன்றங்கள் எத்தகைய குற்றம் செய்திருந்தாலும் குற்றவாளிகளை விசாரித்து அவர்கள் தரப்பு நியாயங்களை நீதிமன்றமே நம்முடைய நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட என்கிற ஒரு தீவிரவாதி இந்த தாக்குதலை நடத்தி இலவசமாக நியமித்து அந்த வழக்கை நடத்தி அவர் தரப்பில் என்னெல்லாம் சொல்கிறார்கள் என்பதை கேட்டு அதற்கு பின்னாலே அவருக்கு மிகப்பெரிய தண்டனை தந்தாலும் கூட அவர் தரப்பு நியாயங்களை நீதிமன்றத்திலே பதிவு செய்தார்கள். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன? Secretary, Legal Services Authority, dignitaries organized, Secretary Participation. ஒரு 4 நபர்கள் 4 தலைவர்கள் ஒரு கனா கண்டார்கள். 4 நபர்கள் என்றால் ஒன்று மகாத்மா காந்தி, மற்றொருவர் ஃபாதர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அம்பேத்கர். அவர்கள் கண்ட கனவு இன்று இந்த இலவச சட்ட உதவி மூலமாக அனைத்து மக்களுக்குமே சேர்ந்துள்ளது. நீண்ட நாட்களாக ஆர்பிட்ரேட் மூலமா, மீடியேட்டர்ஸ் மூலமா, கவுன்சிலர்ஸ் மூலமா 2 பேருடைய பிரச்சனைகளையும் அந்த இடத்திலேயே உட்கார வைத்து ஒரு பைசா செலவில்லாமல், ஒரு காலத்திலே கோர்ட்டுக்கு போக செல்வது என்றால் ஒருத்தருக்கு ஒரு கால்ஃப் ஆட போவார் ஒரு பெரிய பணக்காரர், ஒருத்தர் ரேஸ் ஆட போவார் பெரிய பணக்காரர். அந்த மாதிரி பணக்காரங்க தான் ஒரு காலத்துல கோர்ட் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வழக்காடுவதற்காக எல்லா பாமர மக்களும் நமது மாவட்டத்திலே அதிகமாக உள்ள ஆதிவாசி மக்களுக்கும் உடனடியாக காலம் தாழ்த்தாமல் தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதன் முக்கியமான நோக்கம் இந்த இலவச சட்ட உதவி குழுவின் நோக்கம். அந்த மாதிரி இந்த லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அவங்களாவே உட்கார்ந்து சேர்மன் உட்காருவார், சில டைம்ல உட்கார்ந்து அவரே பேசுவார். சேர்மன் உட்கார்ந்து பேசணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி கூட பேசி எல்லாத்தையும் தீர்வு கொடுத்துட்டு வராரு. நீங்க வந்தவங்க என்ன சொல்றதுன்னா, இது போய் எட்டாத இடத்திற்கும் ரீச் ஆகாத இடத்திற்கும் இந்த மாதிரி நீலகிரி மாவட்டத்திலே அருமையான ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் இருக்காங்க, ஒரு அருமையான இலவச சட்ட உதவி மையம் இருக்கு. நீங்க எதுவா இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் இங்க வந்தா இந்த மாபெரும் சட்ட விழிப்புணர்வு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும்
நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய மதிப்புக்குரிய மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கும் சார்பு நீதிபதி கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பொதுவா கடவுளை பார்க்க வேண்டும் என்றால் நாம் கோயிலுக்கு தான் செல்ல வேண்டும். குறைகளாக இருக்கட்டும், சமூக நல குறைகளாக இருக்கட்டும், காவல்துறை குறைகளாக இருக்கட்டும், எல்லா துறையினரும் இங்கு இருக்கிறார்கள். உங்களுடைய குறைகளை இன்று நீங்கள் எழுத்து மூலமாகவோ இல்லது வாய்மொழி மூலமாகவோ உங்கள் குறைகளை இன்று சொல்லிக் கொண்டு கூறி இந்த நல்ல அரிய வாய்ப்பினை நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பினை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். My friends from media, participants and dignitaries, on and off the way, பயனாளிகள் மற்றும் மதிப்பிற்குரிய மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நிறைய பாயிண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தேன். 11 பேஜஸ்க்கு இங்கிலீஷ்ல என்னுடைய சக நண்பர்கள்ல வழக்கறிஞர்கள் எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணிட்டாங்க. ஒரு பாயிண்டாக கிடைக்கும்னு பார்த்தேன், இல்லை, எல்லா பாயிண்ட்டுமே பேசிட்டாங்க. அதனால கலோக்கியலா சில விஷயங்கள் மட்டும் வலியுறுத்தி சொல்லிடுறேன். அந்த காலத்துல கச்சேரின்னு சொல்லுவாங்க. கச்சேரின்னா போலீஸ் ஸ்டேஷன். கச்சேரிக்கு போனா எல்லாருக்கும் பயம், பிடிச்சி உள்ள போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி. அது வந்து நான் பார்த்து பழகினேன். கிராமத்தில் வளர்ந்தவன், விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். அப்போ வந்து இந்த நீளமான தொப்பி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தொப்பி இருக்காது, நீளமாக தொப்பி வச்சுருப்பாங்க. ஒரு ஏழையாக தான் போவார் ஊருக்கு. சாதாரண விவசாயிக்கு போனாருன்னா ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு ஆண்கள் எல்லாமே காட்டுக்குள்ள போடுவாங்க, லேடிஸை மட்டும் விட்டுட்டு. யாரை கூப்பிட போகிறாரு, எதுக்காக போகிறாருன்னு தெரியாது. அந்த அளவுக்கு பயம் இருந்துச்சு. இது வந்து என்னுடைய மனசில் ஊறி ட்ரைனிங் முடிக்கும்போது 2014 நான் டைரக்டர் ட்ரைனிங் முடித்தேன். டிஎஸ்பியா கடலூர் எனக்கு ப்ராக்டிகல் ட்ரைனிங். அப்போ முடிக்கும்போது அந்த ஸ்டேஷனில் புள்ளஞ்சாவடின்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன், பாம்பளாஸ் நடந்தது. அந்த ஸ்டேஷனில் கடலூர் டிஸ்ட்ரிக்டே கொஞ்சம் வல்லரபுள் எல்லா இடமே. நான் என்ன பண்ணேன், போனோன்னு முதல்ல நான் பண்ணது ஃபஸ்ட்டு அந்த காம்பவுண்ட் வாளுக்குள்ள ரூமுக்கு பில்டிங் இடையில கொஞ்சம் ஒரு 20 இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு சாமியானா போட்டு ஒரு 20 சேர்ஸ் வாங்கி போட்டு வர்றவங்க எல்லா பெட்டிஷனர்ஸும் டீ வந்தவொடனே முதல்ல டீ சாப்பிடணும். சாப்பிட்டு ஃபஸ்ட்டு ரிசப்ஷன் சொல்லி ஒரு டேபிள் போட்டு அங்கே வந்து 2 விமன் போலீஸ் அங்கே இருக்க வச்சுட்டு அவங்க வந்தோன்னே அவங்க விசாரிக்கணும். அவங்க சொல்கிறது எதுவுமே கேட்கக்கூடாது. அவங்க சொல்கிறது ஃபுல்லாக கேட்கணும். இவங்க பதிலே பேசக்கூடாது, யார் போலீஸாரும் பேசக்கூடாது. சொல்கிறது பூரா கேட்டுட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு எஸ்எஸ்ஐ இருப்பார், அவர்கிட்ட போய் சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு எஸ்ஐ இருப்பார், அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர். நான் பார்த்த ஒரு 3-4 ஸ்டேஷன் பார்த்து 4 ஸ்டேஷனும் இன்ஸ்பெக்டர் இல்லை. நான் தாங்க இன்ஸ்பெக்டர், நான் தான் சென்ட்ரி, நான் தான் எஸ்ஐ, எல்லாமே நான் தான். கடைசியாக என்கிட்ட வருவாங்க. என்கிட்ட வந்துட்டு அவங்க போகும்போது, சார் எங்களுக்கு உங்கள்கிட்ட பேசுனதே எங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு, எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு. அதுக்காக அவங்க வந்து வேதனைப்படுத்தணும்னு அர்த்தம் இல்லை. அது இன்னொரு ஆங்கிள் நீங்கள் பார்க்கக்கூடாது. உண்மையாகவே சின்சியராகவே ஒருத்தர் வர்றாங்கன்னா நான் எல்லாத்தையும் சொல்கிறது அதான். எங்கேயுமே நடக்காமல் எதுவுமே நடக்கலை, போலீஸு போனால் தான் அவங்க பெரிய நம்பிக்கையில் வர்றாங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாகிற மாதிரி நீ முதல்ல சொல்கிறத கேளு. அவங்க சொல்கிறத கேட்டாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி உங்களுக்கு. அத்தாரிட்டிஸ் அவங்கெல்லாம் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. எங்களை பார்க்குறவங்க அவங்கள பார்த்தா அவங்களுக்கு பயம் இல்லை. அது இன்னும் பயம் இல்லாமல் போகிறது மாதிரி ஒரு சின்ன நிகழ்வுகள், உங்களுக்கு ஒரு அநீதி வருது, ரொம்ப ஃபினான்ஷியல் ரொம்ப டிப்ரைவ்டாக இருக்கிறவங்களோ இல்லை டவுன் ப்ராடக்ட் பீப்புள் இருந்தீங்கன்னா அவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஆணையம் இது லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. அதனால் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அதுக்குரிய அஜெண்டாவிலே இருக்குது. நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டியிலேயே அஜெண்டாவிலே அது வருது. அந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க. அதை சரியாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி மெம்பர்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றி. விழாவிற்கு தலைமையேற்று தலைமையுரையாற்ற அமர்ந்திருக்கும் முதன்மை மாவட்ட நீதிபதி உள்ளிட்ட
அனைவருக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து துறை அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் வணக்கத்தை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலில் நடத்தப்பட்டு வருகின்ற ஒரு தொடர் நிகழ்ச்சிகளில் 43வது நாள் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உதகமண்டலத்தில், அதாவது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மொத்தம் 968 குக்கிராமங்களில் நமது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலமாக மொத்தம் 16 டீம்கள் அமைக்கப்பட்டு மாவட்டத்தில் உள்ள அந்த குக்கிராமங்களில் 888 குக்கிராமங்கள் அந்த டீம் உறுப்பினர்களால், தன்னார்வ தொண்டர்களால் வீடு வீடாக சென்று, தெரு தெருவாக சென்று, ஊர் ஊராக சென்று, ஒவ்வொரு பகுதியாக சென்று, மழை குளிர் எதையும் பொருட்படுத்தாமல், அதாவது தன்னலம் அற்று மற்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உத்தரவின் பேரில் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் பணியாற்றி 2 கட்டங்களாக அவர்கள் பணியாற்றி அனைத்து கிராமங்களிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார்கள். அவர்களுக்கு எனது எங்கள் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். டீம்களை சேர்ந்தவர்களும் மாவட்டத்தில் உள்ள மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், முதியோர்கள், மனநலம் குன்றிய காப்பகத்தில் உள்ளவர்கள், 3ஆம் பாலினத்தவர், வியாபாரிகள், வர்த்தகர்கள், கூலி தொழிலாளிகள், எஸ்டேட்டில் வேலை செய்யும் தொழிலாளிகள், அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரிடமும் சென்று இந்த 43 நாட்களாக பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நடத்தி அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார்கள் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இதே தவிர 2 நாட்கள் ஸ்கேட்டிங் கிளப் மூலமாக, ரார் ஸ்கேட்டிங் கிளப் மூலமாக உதகை நகரத்தில் ஒரு ரேலி ஒன்று நடத்தப்பட்டு விழிப்புணர்வு பிரச்சாரம் ஏற்படுத்தப்பட்டது. அதே போல் எல்பிபி சைக்கிள்ஸ் மூலமாக சைக்கிள் ஓட்டுநர்கள் வைத்து மாணவர்களை வைத்து நகர் முழுவதும் பிரச்சாரம் ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு போக்குவரத்து காவல்துறையினர் கொடுத்த ஒத்துழைப்பு இந்த சமயத்தில் நான் நிறைவேற்றப்பட்டது. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த கண்காட்சி ஒன்று, அதாவது சட்ட விழிப்புணர்வு கண்காட்சி ஒன்று மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டு இன்றும் அது கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. அதில் குறைந்தபட்சம் ஒரு 300 நபர்கள் பயனடைந்துள்ளார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் நேற்று நடத்தப்பட்டு நேற்று இறுதிப் போட்டிகள் நடைபெற்று மாணவ மணிகளுக்கு 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் பரிசுகள் வழங்கப்பட்டு அந்த நிகழ்வும் நடைபெற்று முடிவடைந்தது. நமது மாவட்ட நிர்வாகத்துடன் கடந்து நமது சமூக நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் இதர துறைகளுடன் கடந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற நிகழ்வும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மற்ற மாவட்டங்களில் அனைத்திலும், தமிழகம் முழுவதும் உள்ள மற்ற மாவட்டங்கள் அனைத்திலும் இந்த நிகழ்வு பல்வேறு காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது, ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த கடுமையான ஒரு மழைக்காலத்திலும் இந்த முகாமானது கேட்டுக்கொண்ட உடனேயே நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும், நாங்கள் முகாம் நடத்த வேண்டும் என்று கேட்ட அடுத்த கணமே மாவட்ட அலுவலர் உடனடியாக அதற்கு நேரத்தில் மாவட்ட நிர்வாகத்திற்கும், குறிப்பாக மாவட்ட நிர்வாக அலுவலர், அதாவது சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்தில் உள்ள அலுவலர்களும் சரி, மாவட்ட நீதிமன்றத்தால் நியமனம் செய்யப்பட்ட நோடல் ஆபீசர் உள்ளிட்ட அனைத்து டீம் உறுப்பினர்களும் சரி, அதே மாதிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் அலுவலர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவரும் இவ்வளவு சிறப்பாக செய்ய அதாவது முக்கிய காரணமாக இருக்கின்ற எங்கள் மாவட்ட நீதிபதி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் இந்த விழிப்புணர்வில் தொடர் நிகழ்வில் பங்கேற்று இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் சிறப்பாக செயல்பட்ட எங்களது சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் NGOs
மற்றும் மீடியா, குறிப்பாக இதில் சொல்ல வேண்டும் என்றால் அந்த மீடியா பிரஸ் இல்லை என்றால் இந்த நீலகிரி மாவட்டத்தின் சட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் கண்டிப்பாக வெளியே உலகத்திற்கு வந்திருக்கார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கும் எனது மனம் தட்ட ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த முகாம் சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த அனைத்து துறை நிர்வாகங்களுக்கும் ஊழியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் மீண்டும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நலத்திட்ட உதவிகள் பெற வந்திருக்கக்கூடிய அனைத்து துறை பயனாளிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. ஏன் ஒரு பகுத்தறிவார் அவரு தான் சொல்லிட்டு போனார். ஒரு ஏழை என்பவன் உடைய சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று சொன்னார். சட்டப்பணிகள் ஆணைக்குழுவினுடைய ஒரே நோக்கம் தம்முடைய உரிமைகளை பெறுவது. அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, தம்முடைய உரிமைகளை பெறுவது என்பதுதான் இதனுடைய நோக்கம். அது அனைத்துக்குமே பொருந்தும். அடுத்ததாக திருமதி ராமியா பி. இவருக்கு உலகமற்ற உதவித்தொகை. திருமதி எலன் மேரி முதியோர் உதவி திட்டம் நலத்திட்ட உதவிகள் வழங்கிய மாண்புமிகு ஐயா அவர்களுக்கு வருவாய்த்துறை சார்பாக Rita Jasmine நலத்திட்டம் 50,000 ரூபாய். உதகை நகரம் கவிதா கலாப இரு பெண் குழந்தை உதவித்தொகை திட்டத்திற்கு தலா 25,000, மொத்த தொகை 50,000 ரூபாய். மோனிஷா கனவால்பாய் நெல்சன், தீபா கனவால்பாய் ராஜ்குமார், சீதா காந்திபுரம் குன்னூர். அடுத்ததாக புனிதவல்லி கனவால்பாய் சிவகுமார், இரு பெண் குழந்தை. அடுத்ததாக திவ்யா கனவால்பாய் சிவசங்கர். அடுத்ததாக தெய்வானை கனவால்பாய் கிருஷ்ணமூர்த்தி குன்னூர். அடுத்த சரஸ்வதி கனவால்பாய் சரவணன். இறுதியாக நித்யாதேவி கனவால்பாய் ரதீஷ். தயவு செய்து அவர்கள் அங்கேயே இருக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். சம்பந்தப்பட்ட சமூக நலத்துறை அலுவலர்கள் அவர்களிடம் ஒப்புதல் பெற்று நீங்கள் செல்லலாம். மாலை வணக்கம். மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் 2 பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், முதலமைச்சர் அவர்கள் 2 பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 15 பயனாளி அவர்களுக்கு இன்னைக்கு நம்ம 25,000, ஒரு பெண் குழந்தைக்கு 25 முதல் 2 பெண் குழந்தைக்கு 50,000ங்கிற இதை பாண்ட் கொடுத்துருக்கோம். அவங்கள மெச்சூரிட்டி 12 வயது பூர்த்தி அடைந்த பின் அவர்களுக்கு அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகும். பிளஸ் மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் கீழ் நமக்கு திருமண நிதி உதவி திட்டம் இருக்கு. பிளஸ் அதுவும் இல்லாம நம்ம பெண்கள் பாதுகாப்பு அலுவலகத்தின் அதன் கீழ் குடும்ப வன்முறை பாதுகாப்பு சட்டம் 2005 கீழ் கணவன் மனைவிக்கு ஏற்படும் பிரச்சனைகள் அது என்னவாக இருந்தாலும் நமக்கு ஆலோசகர் தனியாக இருக்காங்க. ஆலோசகர் நமக்கு ஆலோசனை வழங்கப்படும். மேலும் அப்பெண்ணிற்கு நமக்கு கணவனால பராமரிப்பு செலவு, மேலும் மாமியார் இல்ல மாமனார் இல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு
ஸ்காலர்ஷிப் தராங்க. அது வந்து 12,000 இருந்து 36,000 வரைக்கும் வாங்கலாம். டிகிரிக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ்க்கும் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. நீங்க வரவங்க மாற்றுத்திறனாளிகள் ஏஜென்சி வச்சு போகாம நேரடியா எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் நல்ல அலுவலகத்தை தொடர்பு கொள்ள கேட்கிறேன். அது வந்து எங்க இருக்குங்கிறது பாதி பேருக்கு தெரியும். தெரியலன்னா சொல்றேன், பொட்டானிக்கல் கார்டன் ரோட்ல இருக்கு. மெயினா வந்து RCTC பில்டிங் பக்கத்திலேயே. அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ். சபையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த 45 நாட்கள் சட்ட விழிப்புணர்வு முகாமை சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய நிரந்தர மக்கள் மைய நீதிபதி திரு ஸ்ரீதரன் அவர்கள் மற்றும் சட்ட ஆணைக்குழுவின் செக்ரட்டரி ஸ்ரீதர் அவர்கள், உதவியாக இருக்கும் நம்முடைய பாராலீகல் வாலண்டியர்ஸ், இந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் மக்களிடம் கொண்டு சேர்த்த நம்முடைய சமூக ஒளிபரப்புத்துறை, பிரஸ், மீடியா அவர்கள் மற்றும் வழக்கறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி தர வந்திருக்கும் நம்முடைய மதிப்பிற்குரிய மற்றும் அனைத்து சமூக நலத்துறையினர் அனைவரும் என்னுடைய இணைய மாலை வணக்கங்கள். மக்களுக்காக வேண்டியதான் அரசு. நம்முடைய மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், மக்களுக்காக பல நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். நடைமுறையிலும் உள்ளது. அவை அனைத்தும் மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதன் ஒரு அடிப்படையில் தான் இந்த தற்போது இன்றைய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. சட்ட விழிப்புணர்வு என்றால் என்ன, இலவச சட்ட உதவி என்றால் என்ன என்பதை பற்றி இதற்கு முன்பு பேசிய நம்மளுடைய வழக்கறிஞர் பெருமக்கள் அனைவரும் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருப்பார்கள். உங்களுக்கு இதை பற்றி ஒரு புரிந்துணர்வு வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே அதை பற்றி நான் மீண்டும் பேச விரும்பவில்லை. இன்றைய நிகழ்வை பொறுத்து உங்களுக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நலத்திட்டங்கள், பல நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பெருமையான நலத்திட்டங்கள் மக்களை சென்று சேர்வடைவதில்லை. அதற்கு சில முன்னெடுப்புகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். நீதித்துறையில் தனியாக செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும், ஒரு சுதந்திரமான அமைப்பாக இருந்தாலும், மக்கள் பணி என்பதுதான் இதன் அடிப்படை. அதன் அடிப்படையிலேயே அரசியல் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதும் நம்முடைய கடமை என்ற அடிப்படையில் தான் இந்த சட்ட விழிப்புணர்வு முகாமின் ஒரு பகுதியாக இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள், உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் நேரடியாக நீலகிரி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் அமைந்திருக்கும் நம்முடைய சட்ட உதவி குழுவை நீங்கள் நாடலாம். உங்களுக்கு உதவி செய்வதற்கும் உதவி என்று சொல்ல முடியாது, சேவைன்னு தான் சொல்லணும். சேவை செய்வதற்கு அனைத்து தரப்பும் தயாராக இருக்கிறோம். நம்முடைய வருவாய்த்துறையினரும் மிகவும் ஆர்வமாக காட்டி வருவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நம்முடைய காவல்துறையும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை மக்களுக்கு கொண்டு சேர்த்த பத்திரிகைத்துறை அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் இந்த நிகழ்ச்சியை புரிந்து கொண்டு பயன்பெற வேண்டும். உங்களுடைய அனைத்து பிரச்சனைகள் இது எதற்காக என்றால், ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா மக்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். நீதித்துறையின் அமைப்பின் அடிப்படையே அதுதான். ஆங்கிலத்தில் சொல்வார், ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்டேட் தேர் ஷுட் பி பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் அமைதியாக நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு முன்னேறும். எனவே அதை செயல்படுத்துவதற்கான நம்முடைய முயற்சியும் இருக்கும் என்று நான் உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட முதன்மை நீதிபதி ஐயா அவர்களுக்கும், மக்கள் நிரந்தர நீதிபதி ஐயா அவர்களுக்கும், சார்பு
நீதிபதி ஐயா அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சமூக நலத்துறை அலுவலர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இதை இன்னும் அதிகமாக சிறப்பாக இருப்பதற்காக நீதிமன்ற ஊழியர்கள் நோடல் ஆபீசர்ஸ் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து இதை திறம்பட செய்தார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.